ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம குடமிளகாயை வந்து ஒரு சைடாக தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஃப்ரைட் ரைஸில் இல்லை பன்னீரோட கிரேவியோடு சேர்த்து, இல்லை வேறு ஏதாவது கிரேவி இல்லை வந்து வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்போம். பட் அதை வந்து மெயினாக யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ குடமிளகாய் இன்றைக்கி ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் 2 குடமிளகாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இது நீங்கள் வெரைட்டி ரைஸாகவும் மத்தியானம் லஞ்சுக்கும் செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க. ஸோ அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி பதம் இருக்குல்லையா, அந்த பதம் வதந்துட்டிக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு 4-5 பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ வெங்காயம், பூண்டு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குடமிளகா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குடமிளகாயை வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் குடமிளகா வேகந்தட்டிக்கு வதக்கணும். இடையில திறந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்ருங்க. திரும்ப வந்து மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஸோ குடமிளகா ஒரு 3/4 பாதம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ இப்போ இந்த பொடியோட பச்சை வாசல்லாம் போகணும் இல்லையா, அதனால் லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டு திரும்ப மூடி போட்டு வேக வச்சுருங்க. குடமிளகா நல்லா வேகணும், அதனால் மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஸோ 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா மிளகா வந்து நல்லா வெந்திருக்கும். கரண்டியை வச்சு கட் பண்ணி பார்த்திங்கன்னா மிளகா வந்து வெந்துடும். அந்தளவுக்கு வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு வந்து வதங்கியதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை பொடி சேர்த்துருக்கேன் நான். ஸோ நீங்கள் வந்து பொட்டுக்கடலை பொடி இல்லைனா வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதை லைட்டாக மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு பொடியோட பச்சை வாசனை போந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ பொடியோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. உங்களோட தேங்காய் துருவல் இல்லைனா விட்டுருங்க, இல்லைனா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா ஒரு சூப்பரான குடமிளகாய் பொரியல் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் சாதத்தை கலந்துட்டு குடமிளகா சாதம் மாதிரி வெரைட்டி ரைஸாகவும் வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம். இல்லை அப்படியேனாலும் சாதத்தை கலந்தும் சாப்பிடலாம். இல்லை சாம்பார் சாதம், ரசம் சாதம் தொட்டுக்கும் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.